தமிழகத்தின் முக்கிய சுற்றுலா தலமான ஒகேனக்கல்லில் அடிப்படை வசதிகள் போதுமான அளவில் இல்லை என்கின்றனர் சுற்றுலா பயணிகள். ஒகேனக்கல் வரும் அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் என்னென்ன, அவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்னென்ன விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் உள்ள நீர்வீழ்ச்சிகள் தமிழகத்தின் நயாகரா என அழைக்கப்படுகிறது. நீர்வீழ்ச்சிகள் உயிர்ப்புடன் திகழும் காலங்களில் எல்லாம் ஒகேனக்கல் சுற்றுலா பயணிகளால் நிரம்பி வடிவதை காண முடிகிறது. எண்ணெய் மசாஜ், நீர்வீழ்ச்சியில் குளிப்பது, படகு சவாரி, சுட சுட விற்கப்படும் மீன் வகைகளை ருசிப்பது என இங்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு மகிழ்ச்சியை தரும் அம்சங்கள் ஏராளம். நல்லா என்ஜாய் பண்ணினோம், ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஒரே ஒரு விஷயம், டர்ட்டினஸ், எங்கே பார்த்தாலும் குப்பை, எங்கே பார்த்தாலும் துப்பி வச்சிடுறாங்க. அப்புறம் எண்ணெய் எல்லாம் தடவிட்டு பூரா தண்ணி பூரா கந்தாவாயிடுறது. அதுதான் கொஞ்சம் நல்லா இது பண்ணணும். இந்த சுற்றுலா தலம் அரசுக்கு வருவாயை தருவதோடு பலருக்கு வேலை வாய்ப்பையும் வழங்கி வருகிறது. ஆனாலும் இங்கு அடிப்படை வசதிகள் போதுமான அளவு இல்லை என வருத்தம் தெரிவிக்கின்றனர் சுற்றுலா பயணிகள். ஆன்லைன் இங்கே கொஞ்சம் வெளிநாட்டை பார்க்கறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இங்கே கொஞ்சம் கிளீனஸ் கிடையாது, டர்ட்டினஸ் இருக்குது. பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாரும் குடிச்சிட்டு அப்படியே தண்ணியில் போட்டுடுறாங்க. பிளாஸ்டிக் ஷீட்ஸும் அதில் போட்டுருக்காங்க. அது இருந்தால் அது என்வாயர்மெண்ட்க்கு ரொம்ப சரியில்லை. பெண்கள் உடைகளை மாற்றிக்கொள்ள அறை இல்லாததால் பொது இடங்களையே அவர்கள் பயன்படுத்த வேண்டிய அவல நிலை உள்ளது. பரிசலில் பயணம் செய்பவர்கள் ஆங்காங்கே இளைப்பாறுவதற்கு ஏற்ப இருக்கை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கின்றனர் சுற்றுலா பயணிகள். நிறைய அருவிகள் இருக்குது. இப்போ நான் வந்ததோட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அடி தண்ணி ஏறி இருக்குது, நல்லா இருக்குது. இன்னொன்று டெவலப்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். காரணம் என்னென்னா, எல்லா இடத்துக்கும் போய் சுற்றி பார்க்க முடியல. இன்னொன்று பார்க்கிங் பிரச்சனைங்க இருக்குது. கொஞ்சம் கவர்மெண்ட் வந்து இந்த பார்க்கிங் பிரச்சனைலாம் பார்த்து பார்க்கிங்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி விட்டாங்கன்னா அருமையாக இருக்கும். தொங்கு பாலத்தின் மறுகதவு கடந்த 18 மாதங்களுக்கு மேலாக பூட்டியே கிடப்பதால் தொங்கு பாலத்தை காண முடிவதில்லை என கூறும் சுற்றுலா பயணிகள் இதனை சுற்றுலாத்துறை அதிகாரிகள் விரைந்து திறக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கின்றனர். ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தினால் உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலா தலமாக இது உயரும் என்கின்றனர் இயற்கை ஆர்வலர்களும் சுற்றுலா பயணிகளும். இதற்கான நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்ட அரசு துறையினர் மேற்கொள்ள வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கையாக உள்ளது. பிரபு, நியூஸ் 7 தமிழ், தருமபுரி.